அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஆதி வீட்டு சமையல் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வேக வைத்த உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன். அது கூட ஒரு வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயம் ஒன்று, இதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மைதா, தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு மல்லித்தூள், ரொட்டித்தூள், ரசத்தூள் இது பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் சிறிது தண்ணீர் விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். 2 2ஆக வெட்டி வச்சுருக்கேன். இப்போது இந்த மசாலாவை இதில் வைக்கிறோம். இதுக்கு மேலே இன்னொரு ரொட்டியை நாம் வைக்கிறோம். ஓரமாக தண்ணியை தொட்டு நாம் இது பண்ணி வச்சிடணும். அப்போ தான் நல்லா டைட்டாக இதை நாம் இந்த ரஸ்க்கு தூளில் போடணும். ரஸ்க்கு தூளில் போட்டு நம்ம புரட்டி எடுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த ரொட்டி துண்டுகளை இதில் போடணும். ரெண்டு பக்கமும் திருப்பி போடணும். ஒரு பக்கம் வந்தது, இது நல்லா பொன்னிறமாக வந்ததும் இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டேன். நல்லா பொன்னிறமாக நல்லா வந்துடுச்சு. இப்போ நாம் எடுத்துக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு டோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. மாலை நேரம் சிற்றுண்டியாக சரி சாப்பிட்லாம். முந்திரியை வறுத்து வச்சுருக்கேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள், சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.